ஏங்கிறது வந்து சும்மா ஒரு இம்மர்ஷன் கோர்ஸ், சினிமா அப்ரிசியேஷன் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க முடியாது. அது டாக்டருக்கு படிக்கிற மாதிரி. அது இப்போ போய் நான் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கார் வாங்குறத பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை. மெக்கானிசம் எதுக்கு உங்களுக்குங்கிறாங்க. என்ஜாய் த ரைடு. ஓகே, எல்லாரையும் ஏற்றிக்கும். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுங்கிறது கூட பிரச்சனையா இருக்காது. பட் என்ன போகணும், எங்கே போகணுங்கிறத சொல்லுங்க. மொத்தமாக எனக்கு கார் வாங்கி கூட நான் எங்கேயாவது போய்க்கிறேன்னா தொலைஞ்சு போய்டுவீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லப்பட்ட பாடம் அமெரிக்காவில். அது புரிஞ்சுக்கிச்சு உடனே. பாடத்தை விட புத்திமதி புரியும். அதனால நான் அதுக்கப்புறம் எப்படி போகலாங்கிறத பண்ணிட்டு நேம்புக்கெல்லாம் போன போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, எல்லாத்துக்கும் உதவும். அது பல்லு தேய்ச்சி விடும், காது குடைஞ்சி விடும், கதை எழுதும், கேமரா எக்ஸ்போஷர் சொல்லும். அது அத்தனையும் எங்கிட்டயே இருந்தாலும் என் பல்லு, என் கேமரா, ஏன் இதுவாக இருந்தால் கூட அது செய்யும். இல்லை இது உங்கள் கேமரா, உங்கள் பல்லு இருந்தாலும் அது செய்யும். எனக்கு எப்படி செய்யுதோ அதே மாதிரி செய்யும். ஓகே ஓகே சார். அடுத்த சினிமாவும் நம்ம வாழ்க்கையும் வை ஆனந்த உடனேயும் வேலை செய்ய போகுது. ஓகே, கண்டிப்பாக வரும். நிச்சயமா ஏவிக்கு இல்லாமல் முடியாது. இப்பயும் அதை இன்க்ளூட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்க்ளூஷன் தானே தவிர அது வியாபிக்கும். ஓகே, எப்படி கம்ப்யூட்டர் வந்துருச்சு எல்லாம், பேனாலாம் டிராயர்லாம் அழகுக்காக வச்சிருக்கீங்க, அது மாதிரி இதுவும் வரத்தான் போகுது.